விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தடைகளை தகர்த்து நாளை மாலை 3 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக ஆட்சி அமைக்க தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் ஒப்புதல். நாளை முதலமைச்சராக விஜயுடன் 10 அமைச்சர்கள் பதவியேற்பு. மேற்கு வங்காள முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கடிதம் வழங்கினார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு. தமிழக வெற்றி கழகத்தின் பலம் 120ஆக உயர்வு. மக்களின் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும். பிளவுகளை உருவாக்க முயல்பவர்கள் பொதுமக்களின் மிகுந்த அதிருப்தியை பெறுவார்கள் என நடிகர் ராகவா லாரன்ஸ் கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேகரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கிய நிலையில் தடைகளை தகர்த்து நாளை மாலை 3 மணிக்கு விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு ஆதரவு அளித்த கட்சி தலைவர்களுடன் சென்று தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கினார். அப்போது நாளை மாலை 3 மணிக்கு பதவியேற்பு நேரம் கோரிய நிலையில் நாளை மாலை 3 மணிக்கு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்கிய ஆளுநர் சந்திப்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதனிடையே பனையூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதலமைச்சராகும் விஜயுடன் 10 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்பதற்கான விழா ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 3:15 மணிக்கு விஜயுடன் சேர்ந்து 10 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருக்கின்றனர். மேற்கு வங்காள முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு வங்காள மாநிலத்தில் நடந்த தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 15 வருடங்களாக அங்கு ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக சுவேந்து அதிகாரி அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து கவர்னர் RN ரவியை சந்தித்து ஆட்சி அமைக்க சுவேந்து அதிகாரி உரிமை கோரினார். பின்னர் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றார். முன்னதாக பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரியிடம் தோல்வியடைந்தார். முதல் முறையாக ஆட்சியை பாஜக அங்கு கைப்பற்றியுள்ளது. இந்த சூழலில் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று கொல்கத்தாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்றது. அதில் சட்டசபை பாஜக கட்சி தலைவராக சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனை அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதனையடுத்து கொல்கத்தாவில் உள்ள படைவீரர் அணிவகுப்பு மைதானத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்கிறது. பதவியேற்பு விழாவில் சுவேந்து அதிகாரி மற்றும் புதிய மந்திரிகளுக்கு கவர்னர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் மத்திய மந்திரிகள் ராஜ்நாத் சிங், JB நட்டா மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோருடன் திரிபுரா முதல் மந்திரி மாணிக் சாஹா மற்றும் அஸ்ஸாம் முதல் மந்திரி ஹிமந்தா பிஸ்வா சர்மா, டெல்லி முதல் மந்திரி ரேகா குப்தா மற்றும் உத்தரகாண்ட் முதல் மந்திரி புஷ்கர் தாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மீனம்பாக்கம் தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ள திருமாவளவனை தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சந்தித்து ஆதரவு கடிதத்தை பெற்றார்.
இதன் மூலம் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்கிறது. தமிழகத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் அந்த கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளன. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் 116 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தை பெற்றுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாலை 4 மணிக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மீனம்பாக்கம் தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ள திருமாவளவனை தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சந்தித்து ஆதரவு கடிதத்தை பெற்றார். இதன் மூலம் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 120ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சியமைப்பதற்காக பெரும்பான்மையான 118 என்ற மேஜிக் எண்ணை பெறுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி மேற்கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாடே உற்று பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் நேற்று மாலை முதல் இன்று மாலை வரை தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தன. இந்நிலையில் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை பெற்றதைத் தொடர்ந்து தாவேகவின் பலம் 118ஆக உயர்ந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை தாவேகவிற்கு தெரிவித்துள்ளது. இதனால் தாவேகவின் பலம் 120ஆக உயர்ந்துள்ளது. மக்களின் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும் என்றும் சிக்கல்களையோ அல்லது பிளவுகளையோ உருவாக்க முயல்பவர்கள் பொதுமக்களின் மிகுந்த அதிருப்தியையே ஈட்டிக் கொள்வார்கள் என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் தங்களுடைய தீர்ப்பை வழங்கியுள்ளனர். அவர்களின் ஆணையின் வாயிலாக ஒரு புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் விருப்பம் மதிக்கப்பட வேண்டும். இந்த ஜனநாயக தீர்ப்பை ஆதரித்து மதிக்கும் தலைவர்கள் தொடர்ந்து மக்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் என்றும், மாறாக சிக்கல்களையோ அல்லது பிளவுகளையோ உருவாக்க முயல்பவர்கள் பொதுமக்களின் மிகுந்த அதிருப்தியையே ஈட்டிக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து தலைவர்களும் ஒரு புதிய அரசாங்கம் அமைவதற்கு வழிவகுக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும், மக்களின் தீர்ப்பு எக்காலத்திலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசியல் சூழலை பாஜகவிற்கு ஏற்றவாறு மாற்றிக் கொண்டு வருகின்றனர் எனவும், தொங்கு சட்டசபை ஏற்படாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியமைக்க வழிவகுக்க வேண்டும் என்றும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாநில செயலாளர் அஸ்லம் கருத்து தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாநில தலைமை சார்பில் தங்குமிட வசதியுடன் மாணவர்களுக்கு உணவு தங்குமிடத்துடன் 10 நாட்கள் முழுநேர கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. கோடைக்கால பயிற்சி வகுப்பின் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் முஸ்லிம் ஜமாத்தின் மாநில செயலாளர் அஸ்லாம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் இதுவரை ஆளுநர் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்கவில்லை எனவும், தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசியலை பாஜக சூழலுக்கு ஏற்ப மாற்றி வருகிறார் எனவும், தொங்கு சட்டசபை ஏற்படாமல் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியமைக்க வழிவகுக்க வேண்டும் என்றும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாநில செயலாளர் அஸ்லாம் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் செல்போன் பயன்பாட்டினால் மாணவ மாணவிகள் முழு நேரத்தை வீணாக்குகிறார்கள் எனவும், இதனை பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு தங்களது பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அஸ்லாம் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்னும் 2 வாரங்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தேனியில் பள்ளி வாகனங்களின் தகுதி ஆய்வு நடைபெற்றது. தேனி காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற ஆய்வு முகாமில் தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி தாலுகா பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிகளின் 380 பேருந்துகள், வேன்கள் உள்ளிட்ட வாகனங்கள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டன. முகாமில் பங்கேற்ற தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் புக்கியா ஸ்நேகப்பிரியா முன்னிலையில் ஆய்வு நடைபெற்றது. பள்ளி வாகனங்கள் ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்பாடு சிறப்பு விதிகளின்படி வாகனங்கள் சாலையில் இயக்க தகுதி பெற்றதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாகனத்தின் படிகள், தரைத்தளம், அவசர கால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டிகள், பிரேக், வாகனத்தின் திறன், வேக கட்டுப்பாட்டு கருவி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முகாமில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை, கண் பரிசோதனைகள் செய்து கொள்வது, விபத்தில்லா பயணத்திற்கான
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. பொன்னேரி அடுத்த பெரிய காவனம் விளையாட்டு திடலில் வாலிபர்கள் ஐக்கியம் சார்பில் நற்செய்தி பெருவிழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெரிய காவனம் விளையாட்டு திடலில் கிறிஸ்தவ வாலிபர்கள் ஐக்கியம் சார்பில் நற்செய்தி பெருவிழா 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முதல் நாள் இரவில் சென்னையை சேர்ந்த பிரபல பாடகரும் ஒமேகா மினிஸ்ட்ரி போதகருமான ஆரோன் பாலா பங்கேற்று கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடையே தேவ செய்தி மற்றும் தனது சாட்சி குறித்து தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், இயேசுவை அறியாத மக்களை சபைக்குள் கொண்டு வரும் பேதுருவாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என தெரிவித்தார். கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்வேறு சபைகளை சேர்ந்த பாஸ்டர்கள், பொதுமக்கள், விசுவாசிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் நற்செய்தி பெருவிழா நடைபெறுகிறது. முன்னதாக விசேஷ பாடல் ஆராதனைகள் நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டை அடுத்த கண்டக்கானப்பள்ளி கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் விவசாய கூலி தொழிலாளி உடல் துண்டாகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள கண்டக்கானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி பில்லப்பா என்பவருக்கு மாதேவம்மா என்ற மனைவியும், பிரதிகுமார் என்ற மகனும், கலாவதி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கண்டக்கானப்பள்ளி கிராமத்திலிருந்து பாலத்தொட்டனப்பள்ளி கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள மாரியம்மன் கோவில் பின்புறம் அரசு புறம்போக்கு நிலத்தில் உடல் பாகங்கள் துண்டான நிலையில் பில்லப்பா சடலமாக கிடந்தார். காட்டு யானை அவரை தாக்கியதால் அவர் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது காலி மதுபான பாட்டில்களை பில்லப்பா பொறுக்க சென்றபோது அப்பகுதியில் வந்துள்ள ஒற்றை காட்டு யானை அவரை துரத்தி சென்று தாக்கியதில் உடல் துண்டாகி பில்லப்பா உயிரிழந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து சிதம்பரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து சிதம்பரத்தில் பெரியார் சிலை அருகே கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மற்றும் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சிதம்பரம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தில்லை ஆர் மக்கின் தலைமை வகித்தார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெமினி என் ராதா அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட துணைத் தலைவர் ராஜா, சம்பத்குமார், வட்டார தலைவர்கள் சுந்தரராஜன், செல்லையன், பகத்சிங், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாம்பமூர்த்தி, மாநில ஊடகப் பிரிவு பொதுச் செயலாளர் சிவசக்தி ராஜா, மாவட்ட செயலாளர் நெல்சன், மாவட்ட மகளிரணி தலைவர் அஞ்சம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் PPK சித்தார்த்தன், முன்னாள் மாவட்ட தலைவர் NV செந்தில்நாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசையும் ஆளுநர் செயல்பாட்டையும் கண்டித்து உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ஜெயச்சந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் NV செந்தில்வேலன், மாவட்ட துணைத் தலைவர் நசீர்பாய், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரங்கநாதன், முன்னாள் நகர் தலைவர் பழனி, மாவட்ட செயலாளர் தில்லை செல்வி, மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் ஜனகம், ராதா, விஜயகுமார், அழகர், மாலா, அபி, வேணி, லட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் நகர செயல் தலைவர் தில்லைக்குமார் நன்றி தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதை தொடர்ந்து 11ஆம் தேதி முதல் பிரதி வாரம் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் நடைபெறும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதை தொடர்ந்து 11ஆம் தேதி முதல் பிரதி வாரம் திங்கட்கிழமை தோறும் மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை தொடர்பாக மனுக்களை அளித்து பயன்பெறலாம் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கெங்கவல்லி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி சாலையில் நின்ற நிலையில் பின்னால் வந்த அரசு பேருந்து லாரியின் மீது மோதியதில் படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த சம்பேரி பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவிந்தன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்றபோது
கள்ளக்குறிச்சி நோக்கி சென்ற லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது லாரி சாலையில் நின்றதால் பின்தொடர்ந்து வந்த அரசு பேருந்து லாரி மீது மோதியது. இதில் பேருந்தில் பயணித்த பயணிகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். படுகாயமடைந்த கோவிந்தனுக்கு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் கோவிந்தனை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தலைவாசல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அழைப்பு விடுக்க ஆளுநர் காலதாமதம் செய்து வருவதை கண்டித்து ராமநாதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அழைப்பு விடுக்க ஆளுநர் காலதாமதம் செய்து வருவதை கண்டித்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ராமநாதம் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திட்டக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 25 ரேஷன் அரிசி மூட்டைகளுடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரம் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வேலாயுதபுரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் வாகனத்தில் மூட்டைகள் ஏற்றப்படுவதைக் கண்ட காவல்துறையினர் அந்த வாகனத்தினை நோக்கி சென்றபோது இருவர் அங்கிருந்து தப்பி ஓடியதில் ஒருவர் மட்டும் காவல்துறையினரிடம் சிக்கினார். காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்திய போது வேலாயுதபுரம் ராமசாமியின் மகன் காமராஜ் என்பதும் வாகனம் மூலமாக ரேஷன் அரிசி கடத்த இருந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் 1125 கிலோ அரிசி மூட்டைகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் கைது செய்யப்பட்டுள்ள காமராஜன் பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பர்வேஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள முகமது பர்வேஸ் ஏற்கனவே புதுக்கோட்டை மாநகராட்சி 4வது வார்டு மாமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த நிலையில் அந்த பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்திலுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இதனையடுத்து புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்கோடு அருகே +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கன்னிகாபுரம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் வசித்து வரும் மலைவாழ் இனத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசனின் மகள் நிவேதிதா மாரண்டஹள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்த நிலையில் +2 தேர்வு முடிவு வெளியானது. அதில் மாணவி நிவேதிதா வரலாற்று பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. இதனால் மனமுடைந்து போன நிவேதிதா கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் நீண்ட நேரம் வராததால் குடும்பத்தினர் தேடி சென்றபோது மாரண்டஹள்ளி பெரியாண்டவர் கோவில் அருகே உள்ள புளிய மரத்தில் நிவேதிதா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. இதனை கண்ட பெற்றோர்கள் கதறி எழுதனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாரண்டஹள்ளி காவல்துறையினர் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆளுநர் ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் மக்களாட்சியை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தலைவர் எடுக்கும் முடிவிற்காக காத்திருக்கின்றோம். நேற்று உயர்நிலை கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. அவரின் அறிவுரைக்காக காத்திருக்கிறோம் எனவும் ஆளுநர் ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக மக்களாட்சியை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் தமிழக பொறுப்பு ஆளுநரின் செயல்பாடுகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக மதிய வேளையில் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக மதிய வேளைக்கு பிறகு மழை பெய்து வருகிறது.
இந்நிலையில் இன்றும் அருமனை, குலசேகரம், குளித்துறை பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் இதமான பருவநிலை நிலவி வருகிறது. மழை பெய்து வருவதைத் தொடர்ந்து நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென்று கோடை மழை பெய்தது. இதேபோல் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர், புலிவாய், வெண்குன்றம், புன்னை, அமையப்பட்டு, கல்லாங்குத்து, மருதாடு உள்ளிட்ட கிராமங்களிலும் மழை பெய்து வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவில்பட்டி பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. இடையில் லேசான சாரல் மழை பெய்த போதிலும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் இன்றும் காலை முதல் மாலை வரை வழக்கமான வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி விளாத்திக்குளம், எட்டயபுரம், கயத்தாறு, நாலாட்டின்புதூர், விஜயாபுரி, திட்டங்குளம், இனாமணியாச்சி, ஐயனேரி, பாண்டவர்மங்கலம், இலுப்பையூரணி, மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. வெப்பத்தின் தாக்கத்தினால் பகல் இரவு என பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் பலத்த மழை பெய்ததால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பராணியேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்ப்பராணியேஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அயமகஸ்த முத்திரையுடன் அருள்பாலித்து வருகிறார். இவ்வாலயத்தில் சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து நலன் தீர்த்த குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பெயர்ச்சி விழா இவ்வாலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பராணியேஸ்வரர் ஆலயத்தில் தரிசனத்திற்காக வந்திருந்தார். அவர் முன்னதாக சொர்ண கணபதி, சுப்பிரமணியர், ஸ்ரீ தர்ப்பராணியேஸ்வரர் மற்றும் மரகத லிங்கத்தை தரிசனம் செய்தார். அதன் பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அவருடன் மயிலாடுதுறை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவபுரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாழையடி புற்றுமாரியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிதம்பரம் அடுத்த சிவபுரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாழையடி புற்றுமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தீமிதி திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டு கொடையேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக புற்றுமாரியம்மன் கோவிலுக்கு சென்றனர். அதன் பின்னர் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தீமிதி விழாவினை முன்னிட்டு நேற்று காலை சோதனை கரகம் எடுத்தல், மதியம் அக்னி சட்டி எடுத்தல் ஆகியவை நடைபெற்றது. அதன் பின்னர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கொள்ளிடம் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டது. இதனையடுத்து சிவபுரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து புற்றுமாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தடைகளை தகர்த்து நாளை மாலை 3 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக ஆட்சி அமைக்க தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் ஒப்புதல். நாளை முதலமைச்சராக விஜயுடன் 10 அமைச்சர்கள் பதவியேற்பு. மேற்கு வங்காள முதலமைச்சராக சுவேது அதிகாரி இன்று பதவியேற்றார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கடிதம் வழங்கினார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு. தமிழக வெற்றி கழகத்தின் பலம் 120ஆக உயர்வு. மக்களின் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும். பிளவுகளை உருவாக்க முயல்பவர்கள் பொதுமக்களின் மிகுந்த அதிருப்தியை பெறுவார்கள் என நடிகர் ராகவா லாரன்ஸ் கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.